ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். கழுத தேஞ்சு கட்டாரம்பு ஆச்சுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கழுத தேஞ்சு கட்டாரம்பு எப்படி ஆகும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது எப்படின்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தேஞ்சு காணாம போகல, அப்படிதான். இது தெரியாம கருணாநிதி காங்கிரஸ்க்கு 41 தொகுதி கொடுத்திருக்காரு. பாவம் காங்கிரஸ்காரங்களும் வேட்பாளர்களை கூகுள்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. முட்டி தேஞ்ச மாப்பிளைக்கு ஒத்த பொண்ணு கொடுத்த என்ன, 10 பொண்ணு கொடுத்த என்ன. இதுல காங்கிரஸ் நம்ம கூட 40 தொகுதியில நேரடி போட்டியா. இது பார்த்தா ஆசைப்பட்டு கொடுத்த மாதிரி இல்ல, அவஸ்தப்படட்டும்னு கொடுத்த மாதிரியே இருக்கு. அந்த 40 தொகுதியிலையும் நம்ம ஈஸியா ஜெயிச்சிடணும்ன்றதுக்காகவே பாவம் கருணாநிதி பார்த்து கொடுத்திருக்காரு. அவர் திமுக இருக்காரா அதிமுக இருக்காரானே புரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கே வேலை பார்க்கிறாரு, நம்மளுக்கே விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சுதந்திரம் அடைஞ்ச உடனே காங்கிரஸை கலைச்சிட சொல்லி காந்தி சொன்னார், நேரு செய்யல. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் சேர்ந்து காங்கிரஸை கலைச்சுக்கிட்டு இருக்காங்க. தென்னாப்பிரிக்கால இருக்கிற இந்தியர்களுக்காக கடலை தாண்டி போய் போராடின காந்தியோட காங்கிரஸ் எங்க? இலங்கை தமிழர்களை வேரோடு அழிக்க ஆயுதங்கள் கொடுத்து, இராணுவத்தை கொடுத்து, சிங்களரோட வெறியாட்டத்தை கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்த காங்கிரஸ், இன்றைய காங்கிரஸ் எங்க? காந்தியோட காங்கிரஸ் அஹிம்சையை நம்பி இருந்தது. இளங்கோவனோட காங்கிரஸ் ஆர்டிஸ்ட நம்பி இருக்கு. இதுல ஆர்கே நகர்ல நம்ம அம்மாக்கு எதிராக குஷ்புவை நிறுத்தணும்னு யோசிச்சாங்களாம். வாமா மின்னல் வந்து நின்று இருக்கலாம் இல்ல, இட்லி வேகுமா வேகாதான்னு நல்லா தெரிஞ்சிருக்கோங்க. எதுக்கு லேட்டா? இடைத்தேர்தலையே வந்து நின்று இருக்கலாம். அப்ப மட்டும் காங்கிரஸ் போட்டியில இறங்கி இருந்தது, கருணாநிதி இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு 4 சீட்டு கூட கொடுத்திருக்க மாட்டாங்க. இதுல ஈவிகே இளங்கோவனும் குஷ்புவும் சொல்றாங்க, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருந்தா இளங்கோவன் நம்ம அம்மா பத்தி பேசின ஆபாச பேச்சுக்கு பப்ளிக் ஸ்டேஜ்ல இருந்திருக்க மாட்டாரு, கோமா ஸ்டேஜ்ல இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்ல, உங்க காங்கிரஸோட காவல் தெய்வம் குஷ்பு திருநங்கைகளை பத்தி பேசின பேச்சுக்கும் ஸ்டாலின் பத்தி பேசின பேச்சுக்கும் மயிலாப்பூர்ல இருந்திருக்க மாட்டாங்க, மனநல மருத்துவமனையில இருந்திருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் சத்தியமூர்த்தி பவன் இன்னும் முழுசா இருக்கு. இல்லாட்டி செங்கல்ல பேர்த்து எடுத்திருப்பாங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல இதே குஷ்பு காங்கிரஸ் தீய சக்தி, தமிழர்களை அழிச்ச சக்தின்னு கண்ணீர் விட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. குஷ்பு பேசுனதெல்லாம் குஷ்புக்கு வேணும்னா மறந்துருக்கும், மக்களுக்கு மறக்காது. ஒரு காலத்துல ஹிந்திய திணிக்கணும்னு காங்கிரஸ் ட்ரை பண்ணது, கருணாநிதி ஒத்துக்கல. இப்போ காங்கிரஸ் குஷ்பு நக்மான்னு ஹிந்திக்காரங்களை திணிக்குது. இப்போ நம்ம தாத்தா கண்கள் பணிக்க இதயம் இனிக்க சந்தோஷமா ஏத்துக்கிறார். காங்கிரஸ் கூட கூட்டணி கொள்கைக்காகவா இல்ல குஷ்புக்காகவான்னு தெளிவா சொல்லிட்டீங்கன்னா தொண்டர்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.